மக்கள் தொலைக்காட்சியின் மகத்தான நேயர்களே, ஆகச் சிறந்த நிகழ்ச்சிகளை, அண்மை செய்திகளை விரைவாய் கண்டுகளிக்க அதிஉன்னத வாய்ப்பு. செறிவூட்டப்பட்ட தொழில்நுட்பம் கொண்ட மக்கள் தொலைக்காட்சியின் செயலியை ஆண்ட்ராய்டு பயன்பாட்டாளர்கள் கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து தரவிறக்கம் செய்யுங்கள். தரமான தமிழ் நிகழ்ச்சிகளை தங்கு தடை ஏதுமின்றி இலவசமாய் கண்டுகளியுங்கள். பங்குனி சித்திரை மாதம் என்றாலே தமிழ்நாட்டு கிராமங்களில் திருவிழா காலம்தான். எல்லா கிராமத்துலேயும் கொடி ஏற்றி ஒரு 10 நாள் திருவிழா நடக்கும். அதுக்கப்புறம் சித்திரை மாதத்தில் திரௌபதி அம்மன் திருவிழா, தீமிதி திருவிழா என்ற எத்தனையோ திருவிழாக்கள் நடந்து கொண்டு இருக்கும். ஜாத்திரைன்னு கூட சொல்லுவாங்க. நிறைய பகுதிகளில் நிறைய திருவிழாக்கள் நடந்து கொண்டு இருக்கும். அப்படி இப்போ இந்த திருவாலங்காடு இந்த பகுதியில், இந்த ஊராட்சியில் இங்கே ஒரு பிரம்மாண்டமான திருவிழா நடந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து 7வது நாளாக இன்று கமலத்தேர் திருவிழா என்ற வடாரண்யேஸ்வரர் கோவிலில் வண்டார்குழலி சமேத வடாரண்யேஸ்வரர் சிவசக்தி இருவரும் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பழமையான அருமையான கோவில். அங்கு கமலத்தேர் திருவிழா 7வது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருவிழாவில் இன்றைக்கி அந்த கமலத்தேரை திருவிழாவை துவக்கி வைக்கிறதுக்காக நானும் எங்களுடைய சகோதர சகோதரிகளும் ஒன்றாக காலையிலேயே இந்த திருவிழாவை துவக்கி வைத்தோம். அதிலும் அருகில் உள்ள பராந்தக சோழனால் மன்னன் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட ஒரு பழைய மிக பெருமையான பெருமை மிகுந்த ஆலயம் பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் தான் முதல்ல துவக்குகின்றாங்க. அந்த 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 பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் விழாவை துவக்கி இங்கு சிவன் பார்வதி சமேத இந்த திருவிழாவில் எல்லோரும் நாங்கள் அழகாக கலந்து கொண்டு, குழந்தைங்களோடு வந்திருக்கோம், கலந்து கொண்டு இந்த திருவிழாவில் கலந்து கொண்டது எங்களுடைய பாக்கியம். இதை இன்றைக்கி நாங்கள் துவக்கி வச்சது என்னுடைய பெரும்பேராக கருதுகின்றேன். தொடர்ந்து இங்கே வரும் வழியெல்லாம் எல்லாருடையும் நிறைய உறவினர்கள், நிறைய நண்பர்கள் எல்லாரையும் நாங்கள் பார்த்து அவர்களிடம் வருகின்ற சித்திரை முழு நிலவு வன்னியர் சங்க இளைஞர் பெருவிழா மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்காகவும் எல்லோரையும் பார்த்து அழைப்பிதழை கொடுத்து அவர்களை எல்லாம் வரவேற்று மகிழ்ந்தோம். வழிபாடு பண்ணியிருக்கீங்களா மேடம் மாநாட்டுக்காக? ஆமாம், கண்டிப்பாக. அங்கதான் முதல் பத்திரிகை வச்சோம். உங்களுக்கு வைக்கப்பட்ட விளம்பர பேனரை அகற்றுகிறாங்க போலீஸ். மற்றொரு கட்சி பேனர் வச்சிருக்காங்க, அது அகற்றாம உங்களுக்கு மட்டும் அகற்றுகிறாங்க. அதுதான் மேடம் காரணம். நம்ம சாமி திருவிழாக்கு வந்தோம், நல்லபடியா சந்தோஷமா திருவிழா கொண்டுட்டோம். நம்மளும் சாமியோட அருள் நமக்கு இருக்குது, அதனால அதையெல்லாம் பெற வந்திருக்கிறோம். நன்றி. ஆமா, சாமி கடவுளுடைய அருளோட வந்திருக்கிறோம். நன்றி.